students, in this module we are going to discuss about the errors of refraction. And the refraction என்னென்ன errorsலாம் வரும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஐயில். ஓகேவா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு மெட்ரோபியா அப்படின்னா நார்மல் ரிஃப்ராக்டரி பவரோட இருந்துச்சுன்னா அந்த ஐயை நம்ம மெட்ரோபி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த ஐயோட பேர் மெட்ரோபிக் ஐஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது அமிட்ரோபியா அப்படின்னா டீவியேஷன் இன் ரிஃப்ராக்டரி பவரில் டீவியேஷன் இருந்துச்சுன்னா அதை அமிட்ரோபியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா ப்ராப்பராக ஃபோக்கஸ் ஆகாது ரெட்டினாவில். ஓகேவா? தேர் வில் பி இன்அடிக்வேட் ஃபோக்கஸிங் ஆன் ரெட்டினா. அதனால் நம்ம அமிட்ரோபிக் ஐஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ டைப்பு மயோபியா ஆர் ஷார்ட் சைட்டட்னஸ், அடுத்து ஹைப்பர்மெட்ரோபியா ஆர் லாங் சைட்டட்னஸ்னு ரெண்டு இருக்குது. மயோபியா அப்படின்னா என்ன அப்படின்னா ஷார்ட் சைட்டட்னஸ். இது ஒரு ஐ டிஃபெக்ட். இங்கே என்ன ஆகும்னா அவங்களால டிஸ்டன்ட் ஆப்ஜெக்டை வந்து பெர்சீவ் பண்ண முடியாது. ஓகேவா? they cannot able to see the distant object. ஓகே, அவங்களால நியர் ஆப்ஜெக்டை மட்டும்தான் கிளியராக பார்க்க முடியும், தூரத்தில் இருக்கக்கூடிய பொருளை பார்க்க முடியாது கிளியராக. ஓகேவா? நியர் விஷன் நார்மலாக இருக்கும், ஆனால் ஃபார் பாயிண்ட் வந்து இன்ஃபைனைட்டாக இருக்கும் நார்மல் பர்சனுக்கு. ஓகேவா? பட் இன்கேஸ் மயோபியா இருந்துச்சுன்னா ஃபேர் பாயிண்ட் உங்களால் சொல்ல முடியும் எவ்வளோ தூரம் வரைக்கும் அவனால் பார்க்க முடியும் அப்படிங்கிறத யூ கேன் ஏபிள் டு see it. ஓகே, ஸோ இட் இஸ் நாட் இன்ஃபைனைட். ஓகே, வாட் இஸ் த காஸ் ஃபார் திஸ் மீன்? ஃபர்ஸ்ட் இஸ் ரிஃப்ராக்டரி பவர் ஆஃப் லென்ஸ் இஸ் யூஸ்வலி நார்மல். ஓகே, ரிஃப்ராக்டரி பவர் நார்மலாக தான் இருக்கும், ஆனால் ஆன்டீரோ போஸ்டீரியர் டயாமீட்டர், ஐபாலோட ஆன்டீரோ போஸ்டீரியர் டயாமீட்டர் வந்து ரொம்ப லாங்காக இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் இஸ் brought டு ஃபோக்கஸ் லிட்டில் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ரெட்டினா இருக்குதுன்னா அதுக்கு முன்னாடியே ஃபோக்கஸ் ஆயிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஆஃப்டர் கம்மிங் டு த ஃபோக்கஸ், முன்னாடி அந்த ரெட்டினா இங்கே இருக்குன்னா அதுக்கு முன்னாடியே ஃபோக்கஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு டிஸ்பர்ஸ் ஆகி போகும். அதை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம சொல்கிறோம். therefore the image is brought to focus a little in front of ரெட்டினாவுக்கு முன்னாடி வந்துடும். ஸோ அப்போது லைட் ரேஸ் ஆஃப்டர் கம்மிங் டு த ஃபோக்கஸ் திரும்ப டிஸ்பர்ஸ் ஆகி போகும். அதனால தான் நமக்கு பிளர்டு இமேஜ் ஒரு மாதிரி பிளர்ரிங்காக தெரியும். ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ வாட் இஸ் த கரெக்ஷன்? யூ ஹவ் டு யூஸ் பைகான்கேவ் லென்ஸை யூஸ் பண்ணும் மயோபியாவுக்கு. ஓகே, அடுத்து ஹைப்பர்மெட்ரோபியா ஆர் ஹைப்பரோபியா அப்படின்னா என்னென்னா நியர் ஆப்ஜெக்டை பார்க்க முடியாது. they cannot able to see the near object. ஓகேவா? பட் he can able to see the distant object clearly. ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ட் விஷன் நார்மலாக இருக்கும், ஆனால் நியர் விஷன் மட்டும் அஃபெக்ட் ஆகிருக்கும். ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா ஆன்டீரியோ போஸ்டீரியர் டயாமீட்டர் ஆஃப் த ஐபால் குறைஞ்சிருச்சுன்னா அதனால வரக்கூடியது ஹைப்பர்மெட்ரோபியா ஆரம்பிச்சு குறைஞ்சிடுறது. ஓகேவா? ஏபி டயாமீட்டர் ஆஃப் த ஐபால் டிக்ரீஸ் ஆச்சுன்னா அது ஹைப்பர்மெட்ரோபியா ஆர் ஹைப்பரோபியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கேயும் ரிஃப்ராக்டரி பவர் ஆஃப் த லென்ஸ் வந்து நார்மலாக இருக்கும். இப்போ இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா நமக்கு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இது மயோபியா. ஃபஸ்ட்டு பார்த்தோம்லையா என்னாச்சு, ரெட்டினா இங்கே இருக்குது, ரெட்டினாக்கு முன்னாடியே ஜாயிண்ட் ஆகிடுது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் திரும்ப இன்னொருக்கா கன்வர்ஜ் ஆகி திரும்ப போய் வந்துட்டு டைவர்ஜ் ஆகிட்டு போகுது. ஓகேவா? அந்த நார்மல் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு இது நார்மலில் கரெக்டாக இந்த இடத்துல அந்த பாயிண்டில் கரெக்டாக விழுகும். ஓகேவா? அதே மயோபியாவில் பார்த்தீங்கன்னா தூரமாக தள்ளி விழுகும். ஓகேவா? அதே ஹைப்பர்மெட்ரோபியாவில் முன்னாடியும் விழுந்துடும். ஓகேவா? அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஓகே, சரி. அடுத்து லைட் ரேஸ் ஆர் நாட் கன்வர்ஜ்டு இனஃப் டு ஃபார்ம் எ கிளியர் இமேஜ் ஆன் ரெட்டினா. ப்ராப்பராக அந்த இமேஜ் வந்து கிளியராக ஃபார்ம் பண்ண முடியாது. அதனால் அந்த நியர் ஆப்ஜெக்ட் எல்லாமே பிளர்டாக தெரியும். ஸோ இதுக்கு பைகான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணணும். இதுக்கு ஹைப்பர்மெட்ரோபியா இருக்குது. அடுத்து அனிசோமெட்ரோபியா அப்படின்னா ரெண்டு ஐக்கும் அன்ஈக்குவல் ரிஃப்ராக்டிவ் பவர் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து எந்த இது அஃபெக்ட் மயோபியாவோ ஹைப்பர்மெட்ரோபியா, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான லென்ஸை போடணும். அடுத்து ஆஸ்டிக்மேட்டிசம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா சார் பாயிண்ட், அந்த ரெட்டினாவோட சார் பாயிண்டில் வந்து ஃபோக்கஸ் ஆகாது லைட் ரேஸ். ஓகேவா? ஸோ வென் மாடரேட்டாக இருந்ததுன்னா மாடரேட்டாக இருக்கிறப்ப எந்த பிரச்சனையும் இல்லை, அதை நம்ம ஃபிசியாலஜிக்கல் ஆஸ்டிக்மேட்டிசம்னு சொல்கிறோம். நல்லா அஃபெக்ட் ஆகி இருந்துச்சு லைட் ரேஸ் வந்து அந்த சார் பாயிண்ட் ஆஃப் த ரெட்டினாவில் ப்ராப்பராக ஃபோக்கஸே ஆகலை அப்படின்னா ஸோ அதை நம்ம அப்நார்மல்னு நம்ம சொல்லுவோம். ஏன் நடக்குது ஆஸ்டிக்மேட்டிசம் அப்படின்னா ரிஃப்ராக்டரி பவர் ஆஃப் லென்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். ரிஃப்ராக்டரி பவர் வந்து அந்த லென்ஸோடது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒவ்வொரு மெரிடியனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? அண்ட் ஆல்சோ தேர் வில் பி இர்ரெகுலரிட்டி ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் த லென்ஸ். இந்த லென்ஸோட கர்வேச்சரில் வந்து பார்த்திங்கன்னா இர்ரெகுலாரிட்டி இருக்கும். ஸோ இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு ரெகுலர் ஆஸ்டிக்மேட்டிசம் அப்படின்னா ரிஃப்ராக்டரி பவர் வந்து அன்ஈக்குவலாக இருக்கும் டிஃப்ரெண்ட் மெரிடியன்ஸில். டிஃப்ரெண்ட் மெரிடியன் சென்ஸ் வெர்டிக்கல், ஹரிசாண்டல் அந்த மாதிரி ஓப்ளிக் இது மாதிரி சொல்கிறது தான் நம்ம மெரிடியன்ஸ் நம்ம சொல்கிறோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அன்ஈக்குவலாக இருந்ததுன்னா அது ரெகுலர் ஆஸ்டிக்மேட்டிசம். அண்ட் பிகாஸ் ஆஃப் த ஆல்டர்னேஷன் ஆஃப், ஏன் அப்படி நடக்குதுன்னா பிகாஸ் ஆஃப் ஆல்டரேஷன் ஆஃப் கர்வேச்சர் இன் ஒன் மெரிடியன். ஒரு மெரிடியன் தான் இந்த கர்வேச்சர் வந்து ஆல்டர் ஆகுது.
ஆனால் அது வந்து யூனிஃபார்மாக இருக்கும் எல்லா பாயிண்ட்டு த்ரூ அவுட் த அஃபெக்டட் மெரிடியன் எல்லாமேலேயும் ஒரே மாதிரியே இருக்கும். அடுத்து irregular astigmatism அப்படின்னா ரிஃப்ராக்டிவ் பவர் வந்து அன்ஈக்குவலாக இருக்கும். நாட் ஓன்லி டிஃப்ரெண்ட் மெரிடியனில் மட்டும் அன்ஈக்குவலாக இருக்காது, பட் இது டிஃப்ரெண்ட் பாயிண்ட்லேயும் ஆஃப் த சேம் மெரிடியன்லேயும் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்டில் அன்ஈக்குவலாக இருக்கும். அதை நம்ம irregular astigmatism அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இதுக்கு எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னா சிலிண்ட்ரிக்கல் கிளாஸ் லென்ஸு யூஸ் பண்ணணும். ஹேவிங் த கான்வெக்சிட்டி இந்த மெரிடியன், இந்த மெரிடியனில் கான்வெக்சிட்டி இருக்கணும். அதாவது எந்த மெரிடியனை போட்டோச்சோ அது இந்த மாதிரி. ஓகேவா? வித் த லென்ஸ் ஆஃப் த ஐ ஹேவிங் அ லெஸர் கர்வேச்சர், அவ்வளோதான். யூ ஹேவ் டு யூஸ் cylindrical glass lens having the convexity in the meridian, and the meridian corresponding to the lens of the eye, அந்த ஐயோட லென்ஸுக்கு கரஸ்பாண்டிங்காக இந்த மெரிடியன் ரீஜியனில் கான்வெக்சிட்டியாக இருக்கணும். ஓகேவா? having a lesser curvature இருக்கும். எக்ஸாம்பிள் horizontal curvature of the lens. இப்போ வந்து horizontal curvature லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா பர்சன் வந்து cylindrical glass லென்ஸை வந்து கான்வெக்சிட்டியாக ஹரிசாண்டல் மெரிடியனில் வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து presbyopia. இது வந்து ப்ரொக்ரெசிவ் டிமினிஷபிலிட்டி ஆஃப் ஐ டு ஃபோக்கஸ் ஆன் நியர் ஆப்ஜெக்ட் வித் ஏஜ். வயசாக நியர் ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே அவங்க ஃபோக்கஸ் பண்ணி போக முடியாது. ஓகேவா? ஏன் அப்படி நடக்குதுன்னா அந்த ஆம்ப்ளிடியூட் ஆஃப் அக்காமடேஷன் வந்து அப்படியே கிராஜுவலாக ரெடியூஸ் ஆகும், அதனால தான் வருது. டிஸ்டன்ஸ் விஷன் எந்த பிரச்சனையெல்லாம் அஃபெக்ட் ஆகாது, நியர் விஷன் தான் அஃபெக்ட் ஆகும். நியர் பாயிண்ட்டு வந்து ஐயோடிலேருந்து ரொம்ப தூரமாக இருக்கும், வேலை இருக்கும். ஓகேவா? வாட் இஸ் த காஸ் ஃபார் presbyopia மீன் அந்த லென்ஸோட எலாஸ்டிசிட்டி டிக்ரீஸ் ஆயிரும். தென் அந்த ஐபாலோட கன்வர்ஜென்ஸ் டிக்ரீஸ் ஆயிரும். ஓகேவா? ஏன் டிக்ரீஸ் ஆகுதுன்னா அந்த கன்வர்ஜென்ஸ் ஆஃப் ஐபால் ஆக்குலர் மசில் வந்து வீக் ஆயிரும். அதனால அடுத்தது இதுக்கு என்ன கரெக்ஷன் அப்படின்னா யூ ஹவ் டு யூஸ் பை கான்வெக்ஸ் லென்ஸ். இது presbyopia இருக்குது, அவ்வளோதான். ஸோ in this module we discuss in detail about the errors of refraction. Okay, thank you.